ஹாய் ஹலோ எல்லாருக்கும் மாலை வணக்கம். எப்படி இருக்கீங்க? என் பேர் அஸ்வன். நான் உளவியல் மற்றும் ஈர்ப்பு விதி பயிற்சியாளர். உங்களுக்காக இந்த ஈர்ப்பு விதி பற்றி நிறைய டூல்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் கொடுக்கறதுக்கு என் கூட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு என்னோட கிளைண்ட் மிஸ்டர் கலைச்செல்வன் வந்திருக்காரு. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். ஓகே, ஸோ இப்போ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மணி ஒர்க் ஷாப் நம்ம லாஸ்ட் வீக் நடத்தணும் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் இப்போ கோச்சிங் எடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த 2 செஷன் முடிச்சப்பறம் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இதுக்கு முன்னாடி உங்களுடைய மனநலம் எப்படி இருந்தது? என்ன டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்க? என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க இந்த கோச்சிங் மூலமா? கொஞ்சம் வால்யூம். லாஸ்ட் டைம் நான் கோச் அட்டன் பண்ணும்பொழுது செகண்ட் லெவல் போகணுன்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. ஓகே, இல்லை இதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு 3 வருஷமாக ஃபேஸ்புக்கில் இருந்திருக்கீங்க இல்லையா? எங்களோட கான்டாக்டில் இருந்திருக்கீங்க. ரைட்டா? 3 வருஷமாக பார்த்தேன் அந்த டைமு. ஆனால் எனக்கு சடன்லி அந்த டைம் என்னோடய ஒர்க் ஸ்டைல் மாறி இருந்ததால் சாரை மறுபடியும் மீட் பண்ண முடியல. சரி, இப்போ ஒரு சான்ஸு கிடச்சிருக்கு. கண்டிப்பாக சார் மூலமாக என்னோடய செல்ஃப் டெவலப்மெண்ட்டு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கலான்ட்டு தான் வந்திருக்கிறேன். இன்றைக்கி வந்த கிளாஸ் மூலமாக எனக்கு இந்த மனத்தடையை எப்படி எந்த இடத்துல மனத்தடை இருக்குன்னு ஒரு ஐடியா கிடைச்சது உங்களுக்கு? அதான் நம்ம சைடு அவ்வளோ ஒரு இஷ்யூஸை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு பெரிய அளவில் போகணும், ஒரு பெரிய பணம் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? என்ன மாதிரி மனத்தடை இருந்தது உங்களுக்கு? இப்போ நாளைக்கு பார்க்கலாம் எல்லாம். ஆமாம், இப்போ ஒரு வேலையும் தள்ளி போட்டுட்ருக்கிறது, நம்மளோட நேரத்தை சரியான முறையில் யூட்டிலைஸ் பண்ணாமல் வீணடிச்சுக்கிட்டு இருக்கிறது. ஓகே, நம்மளோட குவாலிட்டியை உயர்த்துறதுக்கு வேண்டிய வேலை எதையும் செய்யாமல், அதாவது என்னோட ஸ்டாண்டர்டை ரைஸ் பண்ண தெரியல எனக்கு. தெரியாமல் எந்த இடத்துல நான் டைம் வேஸ்ட் பண்ணுறேன், எந்த இடத்துல வெட்டியாக இருக்கேன், எந்த இடத்துல என்னால் மதிப்பு கூட்ட முடியும். இப்போ இதெல்லாம் என்ன ஆகுது? பணமாக என்னால் கன்வெர்ட் பண்ண முடியல. அது அந்த நேரத்தில் நம்ம நேரத்தை நிறைய வீணடிச்சுக்கிறது நல்லா புரிய வருது. இப்போ ஓகே, கொஞ்சம் வால்யூம். இந்த நேரத்தை நம்ம எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம், இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜிலாம் எப்படி அப்டேட் போயிட்டு இருக்குது, இதை போல விஷயங்கள் நாலேஜ் எல்லாம் எனக்கு நிறையா இப்போ சார் மூலமாக கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ இதை நான் ஃபர்ஸ்ட் செஷனில் நம்ம என்ன பார்த்தோம்? நம்ம லைஃப் சிச்சுவேஷனில் ஓடிட்டு இருக்கு. சிச்சுவேஷனில் ஓடிட்டு இருக்குது. இப்போ சிச்சுவேஷனில் போனால் கோல் அச்சீவ் பண்ண முடியுமா? சிச்சுவேஷனில் போனால் கண்டிப்பாக கோல் அச்சீவ் முடியாதுன்னு இப்போ தெரியுது எனக்கு. ஆனால் இதுக்கு முன்னாடி சிச்சுவேஷனை எப்படியாச்சும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. நம்ம அதை சரி பண்ணிடலாம் இப்படியே தான் போயிட்டு இருந்தேன். ஓகே, என்னோட உட்காந்து தெளிவாக ஒரு முடிவு எடுக்க முடியல, ஒரு இலக்கை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு தெரியல. அதனால ஒரு வேலையை பார்த்துட்டு அதையே செஞ்சுட்டு இருக்கிறாப்புல ஒரு ரொட்டீன் வாழ்க்கையாகவே இருந்துட்டு. பிளைண்டாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? அந்த கேஷ் ஃப்ளோ குவாட்ரண்ட் மாதிரி நம்ம அந்த ஒர்க்கிங் ஸ்டைலே இருந்துருக்கோம். இருந்துட்டு அந்த சைக்கிள் போலயே இருந்துட்டு இருக்கு. வேலைக்கு போகிறது, வீட்டுக்கு வர்றது, இப்படியே இருந்துருக்கு. ஓகே, ஆனால் எக்ஸ்ட்ரா டைம் எங்கெங்கெல்லாம் கிடைக்குதுங்கிறது இப்போ இங்கே வரும்போது நமக்கு அது தெரியுது. நம்ம அந்த வீணடிக்கக்கூடிய நேரங்கள்லாம் தெரியுது. அதை எப்படி நம்ம மணியாக கன்வெர்ட் பண்ணலாம், மல்டிபிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம் எப்படி கிரியேட் பண்ணலாம், கான்டாக்ட் எல்லாம் எப்படி நம்ம கான்டாக்ட் பண்ணி இதன் மூலமாக கான்டாக்ட் பண்ண முடியும், நம்மள்ட்ட இருக்கக்கூடிய இம்பாக்ட் என்ன இருக்குது, அதை எப்படி நம்ம சேனலைஸ் பண்ணலாம் இப்படின்ற விஷயங்கள்லாம் இப்போ கொஞ்சம் மெயினாக நம்ம ஸ்கில் டெஃபிஷியன்சி உங்களுக்கு அது தெரிஞ்சதா? கம்யூனிகேஷன் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த இங்கிலீஷ் ஸ்கில் உங்களுக்கு அதை தெரிஞ்சாலும் அதனால நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியலையே ஒரு இது இருக்குல்ல? ஆமாம், அந்த கம்யூனிகேஷன் ரொம்ப ஏன் கம்யூனிகேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு நீங்கள் சொல்கிறீங்க? இப்போ நான் ஏன் இந்த வீடியோ கொடுக்குறேன்? இந்த வீடியோ மூலமாக நிறைய பேருக்கு ரீச் ஆக முடியுதா என்னோட வீடியோஸு? கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக இன்டெரக்டாக மார்க்கெட்டிங் பண்ண முடியுது. அப்சல்யூட்லி. பட் என்னோட நாலேஜையும் இம்ப்ரூவ் படுத்துறதுக்காக ஒரு ஸ்பீச் இருந்தாலும் இது மார்க்கெட்டிங்க்கும் கொண்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலையும் கிரியேட் ஆகிடுது. ஓகே, அப்சல்யூட்லி. 2 வேலை நடந்தது ஒரே டயத்தில். ஓகே, அது இல்லாமல் இப்போ எனக்கு இது வேணும்னு நினைக்கிற பொழுது அந்த இடத்துக்கு போக வேண்டிய பேசிக்கான ஒரு ஒர்க்கு எனக்கு தெரியாமல் இருந்திருக்கு. ஓகே, அந்த பேசிக்கான விஷயங்கள் தான் இப்போ எனக்கு நிறையா. இப்போ நம்ம கம்யூனிகேஷன் எப்படி இருக்கணும்? இன்ஸ்டண்ட்டாக இருக்கணும், எஃபெக்டிவாக இருக்கணும். அதாவது உடனடியாக இப்போ நம்ம கம்யூனிகேட் பண்ணுறோம் இல்லையா? இப்போ ஜிபேயில் உடனடியாக நம்ம காசு அனுப்புகிறோம். அதே மாதிரி எஃபெக்டிவாக இருக்கணும் இல்லையா? நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன சொல்ல வந்தேன், நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, ரைட்டா? அப்போ என்ன ஆகுது? இந்த கம்யூனிகேஷன் தான் நிறைய இடத்துல என்ன ட்ராபேக்காக இருக்குல்ல? கம்யூனிகேஷன் கண்டிப்பாக. ஆமாம், அதே சமயத்தில் கண்டிப்பாக நம்ம இங்கிலீஷ் நாலேஜ் வேணும். அதான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எந்த அளவுக்கு நம்ம கம்ப்யூட்டரோ இந்த மொபைலோ எந்த அளவுக்கு நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஈஸியாக இந்த சோஷியல் நெட்வொர்க்கிங் மூலமாக அதை ரீச் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியும் சார். ஓகே, ஃபைன். ஸோ வேறு என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க இந்த 2 செஷனில்? ஏதாவது உங்களுக்கு ஷிஃப்ட் சேஞ்சஸ் தெரியுதா உங்களுக்கு இப்போது? எனக்கு கண்டிப்பாக இப்போது கொடுத்த திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணணும். ஒரு 2-3 டேஸில் எந்த இடத்துல ட்ராபேக்குன்னு பார்க்குறீங்க? எந்த இடத்துல குறைபாடு இருக்குங்கிறத நான் இப்போ அனலைஸ் பண்ண முடியுது. ஆமாம், இப்போ அதை எப்படி அந்த தடையை நிவர்த்தி பண்ணி கொண்டு போக முடியும் அடுத்த செஷனுக்கு, அந்த ஒரு ப்ராக்டிஸ் தான் இப்போ போயிட்டு. அதே மாதிரி தியானமும் மந்திரமும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக
அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு ஒர்க் ஸ்டைல் கண்ணாமண்ணா இருக்கிறதால அந்த தியானத்தை எந்த நேரம் பண்ணுறது, எப்படி பண்ணுறதுன்னு ரொம்ப ஒரு சர்க்கிளாக இருக்குது. இல்லை, நீங்கள் தியானம் பண்ணியிருக்கீங்களா முன்னாடி? பிஃபோர் பண்ணியிருக்கிறேன். ஏதோ அது கொடுத்துட்டாங்கிறதுக்காக அந்த ஆடியோ பிளைண்டாக பண்ணியிருக்கீங்களா? தேவை உணர்ந்து பண்ணலாம். உணர்ந்து பண்ணலாம். ஓகே, ஃபண்டாஸ்டிக். அந்த ஒரு உணர்வெல்லாம் இப்போ கிடைச்சிருக்கு. அப்போ அதை உணர்ந்து பண்ணும்போது அந்த பிரபஞ்ச சக்தி அதிகமாக பாயம்ல, அப்போ என்ன ஆகும், நம்மளுடைய திங்கிங்கே மாறும், நம்மளோட வே ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்கே மாறும் இல்லையா? ஓகே, ஃபைன். ஸோ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் இந்த சீக்ரெட் வீடியோ பார்த்துருக்கீங்களா? புக்கு படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேன் சார். எப்போ பார்த்தீங்க? 2012 சீக்ரெட் புக்கெல்லாம் வாங்கி. அப்போ எதுக்காக இந்த கோச்சிங் ஜாயின் பண்ணியிருக்கீங்க? எதுக்காக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க? கண்டிப்பாக லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்தால் நம்ம நினச்சதெல்லாம் நடக்கும், நம்ம என்ன வேணுன்றமோ நமக்கு கிடைச்சிடுங்கிற ஒரு விஷயம்லாம் எனக்கு. ஸோ பிரபஞ்சம் கேட்டதெல்லாம் கொடுக்கும். ஆனால் நீங்கள் முன்னாடியே கனெக்ட் ஆகலை. கனெக்ட் ஆகிருந்தீங்க, எனக்கு ஏன் கால் பண்ணி பேசியிருக்கேன், ஒரு டைம் பேசியிருக்கிறேன். ஆனால் அதான் இன்னைக்கு அப்புறம் மறுபடியும் பார்க்கலாம், அடுத்தது டைம் கிடைக்கும்போது. ஓகே, இதே போல் ஒரு விதத்தில் தள்ளி போட்டதால தான் இப்போ ஒரு 3 இயர்ஸ் பேக் ஓடி போச்சு எனக்கு. இப்போ 3 இயர்ஸ் கிடைக்குமா? எல்லாரும் ஓகே. இது போல் ஒரு விஷயங்களும் இப்போது எனக்கு கிடைச்ச வாய்ப்பை இனிமேல் சரியாக யூட்டிலைஸ் பண்ணணுங்கிறது தான் இப்போ ஃபஸ்ட்டு என்னோட வச்சுருக்கிறேன். என்னோட லைஃப்பில் நான் நினச்சக்கூடிய விஷயங்கள், நான் ஆசைப்படக்கூடிய விஷயங்கள். ஸோ செல்ஃப் இன்வெஸ்ட் இது பேசிக் இல்லை? அப்போ எப்படி அந்த கதை விட்டு நம்ம கத்தியை ஷேர் பண்ணுற மாதிரி நம்ம புத்தியை ஷேர் பண்ணி தான் ஆகணும். அதுதான் நிறைய பேர் மிஸ் பண்ணுறாங்க இல்லையா? ரைட். ஸோ இப்போ உங்களுக்கு அந்த பேசிக் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுச்சு, எப்படி பண்ணணும்னு ஒரு ஐடியா கிடையாது. ரைட். ஸோ நிறைய பேருக்கு நீங்கள் என்ன டிப்ஸ் சொல்ல விரும்புறீங்க? என்ன பண்ணணும்? அதான் நேரத்தை வீணடிக்காமல் நம்மளுக்கு குயிக்காக கற்றுக்கலாமா? என்ன மாதிரியான விஷயங்கள் குயிக்காக கற்றுக்கலாமா? குயிக்காக கற்றுக்க வேண்டிய, டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. பண்ணாமல் ஓகே, நம்மளோட செல்ஃப் டெவலப்மெண்ட்டுக்காக செல்ஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல தப்பே கிடையாதுங்கிறத நான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, ஃபண்டாஸ்டிக். ரைட். அடுத்த ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு ஆசை இருக்குது, ஆனால் அதை அப்போ அடையக்கூடிய வழிமுறைகள் தெரியல. அந்த பேசிக்கான விஷயம் இங்கே நம்ம ஆராய்ச்சி பண்ண வேணாம், டக்கு நம்ம கற்றுக்கலாமா? கற்றுக்கூடிய எல்லா சுச்சுவேஷனும் இருக்குது, ஆனால் யார்கிட்ட போய் கற்றுக்கணுங்கிற ஒரு விஷயமும் நம்மளுக்கு தெரியாமல் இருக்குது. ஆமாம், அது இன்றைக்கி நமக்கு நிறையா ஃபேஸ்புக் மூலமாக நிறைய நமக்கு கமெண்ட்ஸ் கிடைச்சாலும் நமக்கு இன்றைக்கி அஸ்வின் சார் மூலமாக அந்த வாய்ப்பு கிடைச்சதுக்கு அந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம நன்றி சொல்லணும். ஓகே, தேங்க்யூ மிஸ்டர் கலைச்செல்வன். ஃபண்டாஸ்டிக். ஸோ என்ன இதுல நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த ஈர்ப்பு விதி கற்றுக்கணும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மணி ஒர்க் ஷாப் 3rd செஷன் வந்து சென்னையில் கண்டக்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கூடிய இதில் டேட்டு டைம் எல்லாம் நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ யாரெல்லாம் சீரியஸாக இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ அங்கே மேலே வந்து வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட பதிலாக கூட என்னை கான்டெக்ட் பண்ணலாம். என் பேர் அஸ்வின், நான் உளவியல் மற்றும் ஈர்ப்பு விதி பயிற்சியாக நான் சென்னையில் இருக்கேன். என்னுடைய மொபைல் நம்பர் 9380999420. ரைட். ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் கான்டாக்ட் பண்ணலாம். இந்த நாள் இனிய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், பாய்.